வணக்கம் என் ஆருயர் தோழர் தோழிகளே. காதல் நினைவுகள். ஒரு காதலின் கதையளக்க பல்துளக்கும் காதல் என்னென்ன முழக்கமிடும் என்பதை விளக்கத்தான் கவிக்குள் கதை பேசும் உங்கள் கவி உயல் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா. மதுபாலன் மிதுனாவும் ஒரே கல்லூரியில் இளம் ஆசிரியர்கள். முதலில் பழக்கமாகி பின் வழக்கமாய் புழக்கமிடும் காதல். மனித ஜாதியிடம் கேவி கேவி வாங்கி தின்னும் கோழியைப் போல் மதுபாலன் கூவி கூவி கவி பாடியது கொஞ்சமா பஞ்சமா. அவன் ஈரலை துடிக்கச் செய்து அவன் மடத்தில் அடைத்து வைக்க தொடக்கத்தில் அவன் படித்த கவிதையை கேளுங்கள். மதுராவின் அழகு போல மிதுனாவென்று பேர் வைத்த என் மதிப்பூறும் உன் தாய் தந்தைக்கு துதிப்பூற ஒரு வாழ்த்து சொல்வேன். இடுப்புச்சேலை கீழிறங்க பூங்காற்றில் திரைவிலக குமிழ் மூடாது பதிச்சு வச்ச குங்குமிச்சமில் என்னை வருத்த அந்த குவிழ்ந்த மாடத்தில் விளக்கு வைக்க என் கவிழ்ந்த மனதில் ஆசை தூண்ட அங்கே விடிய விடிய சிலந்தி வடை பின்னுகிறது. சிலம்போசை ஒயில்பாட சிவந்த பாதம் நடைபெயில பின்னடைகள் பந்துருட்ட பின்னிய சடை மேளந்தட்ட எதுகை மோனை போல ஏறி இறங்குதே அது பூமி நிலநடுக்கமா. என் கதரும் துள்ளாசை புதரில் மறைந்து அழகின் வெள்ளோட்டம் பார்க்கிறது. புடம்போட்ட செப்பு சிலை படங்காட்டி நடக்கிறது. கடன் வாங்கி ஒரு நாளாவதும் நடன பார்க்க ஆசையடி. அடடா குடத்து தண்ணீர் தழும்பாது கோபுருக்களை சமாடாது ஒரு தேரை வடம் பிடிக்க அவன் கவி படிக்கும் அழகே அழகு. காதலிக்க வரி இல்லை வட்டி இல்லை என்றாலும் ஒரு பெண் சரியென சம்மதிக்க சட்டென சொல்ல முடியுமா? அவன் கவியில் கடன்படாது போட்ட கணக்கில் உடன்படாது கோபமாய் பார்த்துவிட்டு வேகமாய் சென்று விட்டாள் மிதுனா. காடு சென்ற மாடப்புறா வீடு வந்து சேரவில்லை என கவலையோடு அன்று இரவு படுத்தால் உரண்டால் தூக்கமில்லை. நம்மை தேடுகின்ற வாலிபனை தொலைத்து விட்டோம். அவன் மனதில் ஓடுகின்ற ஆசைகள் என்னமாய் தேடல் தேடும். தேன் நிறைந்திருந்தென்ன ஒரு வண்டு வராமல் பேரழகிருந்தென்ன ஒரு ரசிகன் இல்லாமல் அவளை திட்டிக் கொண்டாள். தாவி தாவி மனசில் ஆடும் கவியழகை கண்டுவிட்டால் மனித ஆவி ஒரு கணமும் புவியின் மேல் நடக்காது. அன்று காலை கல்லூரி சாலை மாணவர்களின் பயணங்கள் அதிகரிக்காத வேலை. மதுபாலன் அவள் பின்னே நடந்து வருவதை பார்த்தாள். இந்த மீனை பிடிக்க கவி படிக்க அவனுக்கு சங்கடமில்லாத சந்தர்ப்பம் கொடுக்க தனிமையில் மெதுவாய் நடந்தாள் மிதுனா. மதுபாலன் ஒன்றுமே பேசவில்லை, போய்கொண்டே இருந்தான். மான் ஒதுங்குவதை பார்த்தும் பதுங்கும் புலி ஏன் பாயவில்லை? நான் காட்டிய கோபமுகம் அவனை வாட்டியதோ தெரியவில்லை. பின் ஏன் தன்னை குளிப்பாட்ட அவன் கவிப்பாட்டு தொடரவில்லை? யோசித்தாள், மீண்டும் முயற்சித்தாள். நீர் சுமந்த கடல் அழகை ஊர்வரந்து போய் பார்க்கும் போர் நடத்தும் மன்னன் தன் படைபடத்தை கண்டு ரசிப்பான். அதுபோல நம் அழகுக்கு இவன் குறைந்தவன் இல்லை என வர்ணித்து பூரித்தது மிதுனாவின் மனம். அதோ ரசிக்கின்றாள். சுந்தர பூமுகமாய் ஸ்ரீராமனை உரித்த முகம், இந்திரஜித் உடல் போல புஜம் தெரித்த மாரழகு, பருத்தி பூவழகா நிறத்தில் செந்நிறமா, உடல் வரிஞ்ச நீர்ப்பசையில் சிறுத்த கம்பீரமா, பறிச்ச பூவையெல்லாம் கொறிச்ச குரங்கு போல அரிச்ச மிதுனா மனசில் தெரிச்சது கனவு கூடி. கரிசல் நீரலையில் பரசல் தடுமாற, விரசம் தலைக்கேறி உரசல் அரங்கேற, நெருஞ்சி பூ போல அவனை நெருங்கி உறவாட அவன் அறிஞ்ச உறவில்லை தெரிஞ்சே களவானாள். முகில் ஒன்று தொலைத்து நிற்கும் வானம் போல் தன் துகில் ஒன்று மார் சரிவதை எந்த பெண்ணும் மறந்து போவாள். உண்மைதான். இதை மிதுனா உணர்ந்தால், சிரித்தாள், வெட்கப்பட்டாள். எப்படியோ அவளுக்கும் ஆசை உண்டாயிற்று. அவள் பின்னே அவன் பாடியது போல் அவன் பின்னே அவள் பாடத் தொடங்கினாள். போத்தும் குளிர் நடுங்க ஊத்து மணல மேல் ஊத்தி மது கொடுக்கும் நான் கூத்தி பெண் போல உன்னை பார்த்து வரங்கேட்க காத்து தவங்கிடப்பேன். ஆம், வரமிருந்து வளர்த்தோரை வார்த்தை ஒன்று கேளாமல் தவமிருந்து காத்த கற்பை தந்திடவும் துணிந்து விட்டாள். கரைந்தொழுகும் என் கண்ணின் மையில் கவி எழுதி உன்னை தழுவியல்ல, என் தனிமை தோழ பெண்மை கவியில உன் பேர் தெரியாமலே கொடுத்து விட்டேன். உன் வசிய சிரிப்பில் ருசிக்கும் பண்ணீர் தெளிக்கிறது. காமம் வசிக்கும் வீட்டில் அமிர்தம் கசிந்து வழிகிறது. ஓசையில்லா விசைப்படைகள் நீ திசை மாறி ஓடினாலும் உன் சுவாசத்தில் என் வாசம் உணர நீதான் என் வாசல் என்பேன். இப்படி மிதுனாவின் கவி முடித்த போது கல்லுக்கடை மூடியது போல் கல்லூரிக்கு சில நாட்கள் விடுமுறையானது. அதன்பின் அவன் வரவும் இல்லை, அவள் கண்ணில் படவும் இல்லை, தேடியும் ஒரு செய்தி கிடைக்கவும் இல்லை. தன்னை வர்ணித்து பாடியவன் மரணித்து போனானா? ஜீரணிக்க முடியவில்லை, காரணங்கள் தெரியவில்லை. சில காலங்கள் கடந்தது. வானமும் பூமியும் அதே இடத்தில்தான் இருந்தது. மிதுனாவின் மனம் மட்டும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தது. காதலாம் காதல். காதலிக்க யார் சொன்னது? எதற்காக இந்த காதல்? நீரளம்பலாய் மனம் குழம்பி விரக்தியில் புலம்பலானாள். மஞ்சத்தில் மனம் புரள நெஞ்சுக்குள் திணறகளை ஏன் இந்த இடைமின்னலு? ஒரு மறைவில் 5 சுகங்கானவா இத்தனை ஆவலு? கொஞ்சம் இனம் கூடி கொஞ்சூண்டு சுகங்களிக்க அந்த கொஞ்சூண்டை யார் சொன்னது? முடிவில் கூவநதியை யார் சேர்த்தது? விரக்தியில் கரைந்து போன மிதுனாவின் மீதி மனதில் சுரந்து நின்றது அவ்வை உரைத்த புத்தி ஒன்று. கேட்காத கடனும் கெடும், கேட்டால் உறவு கெடும் என்பது போல் பேசாத காதலும் கெடும், கைபேசியால் முழுசும் கெடும். கல்லுண்ட வண்டு எள்ளுருண்டை விரும்பாத போல மனம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் அந்த முகமாகவே தெரிகிறான். ஒன்று மட்டும் நிச்சயம், மதுபாலன் என்னை ஏமாற்றவும் இல்லை, நான் ஏமாறவும் இல்லை.
சூழ்நிலை எங்களை விரிசலாக்கிவிட்டது. இதுவரை என் கதை கேட்ட தோழர் தோழிகளே, அதனால் நீங்கள் காதலிக்க நான் ஒன்று மறுக்கவில்லை, வெறுப்புமில்லை. காதல் என்பது தொடுவதெல்லாம் படுவதில்லை, படுவதெல்லாம் தொடர்வதில்லை, தொடர்வதெல்லாம் முடிவதும் இல்லை. என்னை எடுத்து தன்னை கொடுத்தவன் போனாலும் போனாண்டி, தன்னை கொடுத்து என்னை அடைய வந்தாலும் வருவாண்டி. இப்படி வாலிக்கவிஞன் தன் வாலிபத்தில் சொன்னது போல ஒரு தூளியில் ஆடுகிறது அவன் மேல் இன்னும் என் குறையாத நம்பிக்கை. முதலில் சொன்ன என் மனப்பாடும் கவிதையை திரும்பவும் சொல்கிறேன். ஓசையில்லா விசைப்படைகள் நீ திசை மாறி ஓடினாலும் உன் சுவாசத்தில் என் வாசமுணர நீதான் என் வாசல் என்பேன். வணக்கம் நண்பர்களே. இனி மிதுனாவின் கதை கேட்டது போதும். இவர்களின் காதலை சொல்ல பல கடவுகளை தாண்டி, இன்பச் சொற்களில் பல தடயங்கள் தேடி, இனிய தமிழை பலமுறை தடவி, உங்கள் கண்ணுக்குள் மறையாத ஒரு வரைபடம் எழுத அப்பப்பா எத்தனை இரவுகள், எத்தனை விடியல்கள். மீண்டும் நான் ஒரு கதை படைத்து கவி வடிக்க துடிக்கும் உள்ளங்கள் எத்தனையோ எதிர்பார்க்க, அதுவரை காத்திருங்கள் என வணக்கம் சொல்லி விடைபெறும் உங்கள் கவி உயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா.